ஒரு அழகான நாடு. அந்த நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுக்கிட்டு வராரு. மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஆனால் மன்னருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. இப்போது எல்லாரும் நார்மலாக பார்த்தீங்கன்னா வரி வசூல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மக்கள்கிட்டையுமே தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாணயங்களாக வசூல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மன்னருக்கு இது போதலை. சரி, இன்னும் கொஞ்சம் வரி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நாணயங்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறாரு. ஒவ்வொருத்தர் செய்கிற தொழிலை பொறுத்து அவங்க வரியை அதிகப்படுத்துகிறாரு. சுங்கசாவடிகள்லையும் வரியை அதிகப்படுத்துகிறாரு. இதனால் என்னாச்சு அப்படின்னா மக்களுக்கு சுமை அதிகமாயிடுச்சு. வரி சரியாக யாருமே வசூல் பண்ண முடியலை. இப்போ மன்னருக்கு ஒரு யோசனை வருது. பேசாமல் நம்ம பண்டங்கள்லாம் வாங்குவோம், இந்த மாதிரி நாணயங்கள்லாம் வாங்காமல் பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வருது. அதன்படி அவர் என்ன ஐடியா சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த வரி வசூல் பண்ணுற முறையில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வாங்க. எல்லா மக்கள்கிட்டையுமே வரியை இந்த நாணயங்களாக வாங்காதீங்க, அதுக்கு பதிலாக அரிசியாக வாங்குங்க அப்படிங்கிறாரு. இப்போ அதுவுமே அமைச்சர் சொல்கிறாரு, மன்னா அது எப்படி சரியாக வரும்? மக்கள் அவங்க சாப்பிட்றதுக்காக தான் அந்த அரிசியெல்லாம் வச்சுருப்பாங்க, அதை நம்ம வாங்கிக்கிட்டு அது சரி வராதுங்களே அப்படிங்கிறாரு. உடனே மன்னர் சொல்கிறாரு, சரி அதுக்கு நான் இன்னொரு யோசனை சொல்கிறேன். இப்போ மக்களுக்கு நம்ம ஒரு சில பொருட்களை கொடுக்குற மாதிரி இருக்கணும், அதே மாதிரி அவங்க கிட்டேருந்து வாங்குற மாதிரியும் இருக்கணும். அதனால் ஒன்று பண்ணுங்க, ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு பானை நிறைய நெல்மணிகளை கொடுங்க. அதே மாதிரி அந்த நெல்மணிகள் கொடுத்த உடனே அவங்கக்கிட்ட அதே பானை நிறைய அரிசியை வாங்கிக்கோங்க. இப்போ இதனால் மக்கள் மத்தியில் என்ன ஆகும்னா, மன்னர் எல்லாருக்கும் பொருளை கொடுக்குறாரு, கொடுத்துட்டு அதே அளவு பொருளை வாங்கிக்கிறாரு. ஒரு பண்டமாற்ற முறை மாதிரி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் ஒரு யோசனை சொல்கிறாரு. ஆனால் இது எந்த விதத்துலையுமே சரியாகாது. ஆனால் வேறு வழியே கிடையாது, மன்னர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அமைச்சருமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் காலையிலிருந்து வரி வசூல் பண்ணுறதுல பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க. எல்லா மக்களுக்குமே தண்டூரப்பாட்டு சொல்லிட்டாங்க. இப்போ மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி. இது எப்படி சரியாக வரும்? ஒரு பானை நிறைய நெல்லை கொடுத்துட்டு அதே பானை நிறைய அரிசியை கேட்குறாரு. இப்போது ஒரு பானை நிறைய நெல்லை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெல்லை நம்ம அரிசியாக மாற்றும் போது அந்த அரிசிலேருந்து தவிடு வெளியில் போயிடும், அந்த அரிசிலேருந்து உமியெல்லாம் வெளியில் போயிடும். உமிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, அது உள்ள அரிசி இருக்காது, வெறும் தவிடு மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பொருட்களும் போனதுக்கப்புறமா ஒரு பானை நிறைய கொடுக்குற நெல்லில் நம்மளுக்கு பாதி அளவுக்கு தான் அரிசியே வரும். இப்போ அவர் கொடுத்த அந்த நெல்லுக்கு சரி சமமான அரிசியை கொடுக்கணும் அப்படின்னா மக்கள் வேறு வழியே இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அரிசியை போட்டு தான் கொடுத்தாகணும். இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் அவங்க சாப்பிட்றதுக்கு வச்சிருந்த எல்லா அரிசியையுமே சேர்த்து தான் ஒவ்வொரு பானை நிறைய அரிசியை மன்னருக்கு வரியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மன்னர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு, மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, நாம தான் வரியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம், இவங்ககிட்ட காசு தான் வாங்குறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் என்னவோ மக்கள் எல்லாருமே மன்னரை தினமும் திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ இந்த மன்னர் சாவாரு, வேற ஒரு நல்ல மன்னர் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மன்னரை தவறாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே காலங்கள் உருண்டு போகுது. ஒரு சமயம் அந்த மக்கள்லாம் நினைச்சது போலவே மன்னருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அடுத்து அவர் மரணப்படுக்கையில் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயம் அமைச்சர்கிட்ட மன்னர் முதல் முறையாக கேட்குறாரு, அமைச்சரே, மக்கள் எல்லாரும் என்னை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் இப்போ உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் ஒரே ஒரு மக்கள் கூட என்னை பார்க்கவே இல்லைங்களே, என்ன காரணம்? நான் நினச்சேன் நான் உடம்பு சரியில்லாமல் போன உடனே மக்கள்லாம் ரொம்ப பதறிக்கிட்டு வருவாங்க, எல்லாரும் என்னை பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒருத்தர் கூட வரலையே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு, மன்னா, நீங்கள் இந்த வரி வசூல் பண்ணுறத ஒரு மாற்றம் கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அந்த மாற்றம் எல்லாருக்குமே ரொம்ப பாதிச்சிடுச்சு. ஏழையிலேருந்து பணக்காரர் வரைக்கும் எல்லா மக்களுமே உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அந்த வரி வசூல்னால நீங்கள் எப்போ இந்த உலகத்தை விட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நீங்கள் மரண தருவாயில் இருக்கும்போது கூட யாருமே உங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மன்னருக்கு இது ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. உடனே அமைச்சர்கிட்ட இளவரசர் எங்கே இருக்காரு, கூப்பிடுங்க அப்படிங்கிறாரு. உடனே அமைச்சர் சொல்கிறாரு, மன்னா, இளவரசர் எங்கே இருக்காருன்னு தெரியல, அவர் அரண்மனையில் இருக்கிறதே கிடையாது, எப்பவும் வெளியில் போய் சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு, ஏதாவது சூதாடிக்கிட்டு இருப்பாரு, இல்லை யாரு கூட சுற்றிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மன்னர் சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாளைக்குள்ளார இளவரசரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாரு. உடனே அமைச்சர் அங்கே இருக்கிற எல்லா போர் வீரர்களையுமே
நாடு ஃபுல்லாக தேட சொல்கிறாரு. தேடி ஒரு வழியாக இளவரசரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ இளவரசரை கூட்டிகிட்டு வந்து மன்னர் முன்னாடி நிறுத்துறாங்க. மன்னர் வந்து அவர் கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருப்பா, என்னோட கடைசி ஆசை ஒன்று இருக்குது. அது என்னன்னா, இப்போது மக்கள் எல்லாருமே என்னை வந்து ரொம்ப கெட்டவனா, ஒரு கொடுங்கோலனோட ஆட்சி அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணு. எல்லா மக்களுமே நான் வந்து ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுக்கு நீ தான்ப்பா உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசர்கிட்ட மன்னர் வந்து அவருடைய கடைசி வேண்டுகோளை வைக்கிறாரு. உடனே இளவரசருமே, கண்டிப்பாப்பா, இது உங்களுடைய கடைசி ஆசை, கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது மன்னர் வந்து உயிரிழந்துடுறாரு. அதுக்கப்புறமா இளவரசரை மன்னராக்குறாங்க. அப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ இளவரசர் அந்த வரி வசூல் பண்ற முறையில மறுபடியும் ஒரு மாற்றத்தை கொண்டு வராரு. அது என்னன்னா, அமைச்சரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, இங்க பாருங்க, இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஒரு பானை நிறைய நெல்லை கொடுப்போம், அதுக்கு பதிலாக ஒரு பானை நிறைய அரிசியை வந்து வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பானை நிறைய வெறும் உமியை மட்டும் கொடுங்க, அதுக்கு பதிலாக ஒரு பானை நிறைய அரிசியை வந்து வரியை கட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இது அமைச்சருக்கு ஒன்றுமே புரியல. இது எப்படிங்க பண்ணா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதுதான் என்னுடைய உத்தரவு, இது உடனே நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க ஆணையுமே பிறப்பிச்சிடுறாரு. உடனே எல்லா மக்களுக்குமே தகவல் சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலிருந்து மன்னர்கிட்ட இருந்து ஒரு பானை நிறைய உமி மட்டும் தான் கொடுக்குறாங்க, அதுக்கு பதிலாக ஒரு பானை நிறைய அரிசியை வந்து ரிட்டன் வாங்கிக்கிறாங்க. இதனால மக்கள் வந்து ரொம்ப அவதிக்கு உள்ளாக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடியாவது ஒரு பானை நிறைய நெல் கொடுத்தாங்க, அதை நம்ம அரிசியை மாற்றி கொஞ்சம் அரிசி சேர்த்தி போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது எதுவுமே கொடுக்காம வெறும் உமியை மட்டும் கொடுக்குறாங்க. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த உமியை வந்து நம்ம அரைச்சி மாட்டுக்கு தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் அந்த நாட்டை விட்டு வேற நாடுகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது மக்களுக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த மன்னரே ரொம்ப பரவாயில்ல, அவராவது நெல்லை கொடுத்துட்டு அரிசி கேட்டார், ஆனால் இப்போ இருக்கிற மன்னர் ரொம்ப மோசமாக இருக்கிறாரு, இவர் வெறும் உண்மையை கொடுத்துட்டு அரிசி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த மன்னரை பற்றி ரொம்ப நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு சில மாதங்கள் கடந்து போகுது. அதுக்கப்புறம் இந்த புது மன்னர் அமைச்சரை கூப்பிட்டு கேட்குறாரு, அமைச்சரே, மக்கள்லாம் இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த அமைச்சர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை மன்னா, இப்போ அமைச்சரெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அப்பா வந்து ரொம்ப நல்லவர்னு சொல்கிறாங்க, இந்த வரி வசூலில் நீங்கள் மாற்றம் கொண்டு வந்தீங்க இல்லையா, அதனால் மக்களுக்கு உங்கள் அப்பா செஞ்ச விஷயங்களே நல்லதாக படுது, இன்னும் கொஞ்ச நாள் உங்கள் அப்பா உயிரோடு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. இப்போது அந்த இளவரசிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எப்படியோ ஒரு வழியாக நம்முடைய அப்பாவை எல்லாருமே நல்லவர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு வழியாக அவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. அந்த நாட்டிலேயே அவர் மட்டும்தான் அப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. இப்போது இந்த கதையில் வர்றது போல தாங்க, நமக்கு ஒவ்வொரு நாளுமே நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம மனசுக்குள்ள தோணும், இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மீளவே முடியாது, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தோணும். ஆனால் அதை விட ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அந்த பழைய பிரச்சனையெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாது, அதை நீங்கள் அசால்ட்டாக ஊதி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அதனால் எப்பவுமே இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எல்லாருக்குமே பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த பிரச்சனையை எப்படி அணுகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது பெரிய பிரச்சனையா சின்ன பிரச்சனையா அப்படிங்கிறது முடிவாகும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.